ஹரிபவனம் ஹோட்டலில் தான் நம்மளுக்கு முந்தா நாள் இரவு டிஃபன் வந்து இறைவன் எழுதி இருக்கான் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 2-3 ஹோட்டலில் கேட்டு பார்த்தோம், நாங்கள் கேட்ட ஐட்டமெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. என்னென்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா நாங்கள் ஒன்றுமே கேட்கல. சப்பாத்தி, தோசை அல்லது ரோஸ்ட்டு, இட்லி, சட்னி, சாம்பார் இது மாதிரி கேட்டோம். ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து சித்த மருத்துவத்தில் மருந்து சாப்பிட்ருக்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து நிறைய ஐட்டங்கள் நான் தவிர்க்க வேண்டியதாக இருந்தது. தொடர் சளிக்காக, அப்புறம் முட்டி கால் வலி பற்றி சொன்னேன். அதனால் இந்த 2க்கும் சேர்த்து மருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் நான் தவிர்த்து சாப்பிட்ருக்கிறேன். 10-15 நாளாக நான் நான்வெஜ்ஜு தொடவே இல்லை. அதாவது ரொம்ப விரும்பி தொடர்ந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகும்னு இல்லை, நம்மளால் நிறுத்தவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சி கூட பார்க்காத மாதிரி மறந்துடுவேன். அது மாதிரி நான் மறந்துட்டேன் நான்வெஜ்ஜை. அதாவது கறிக்குழம்போ சிக்கன் குழம்போ ஏதாவது ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ரெடியாகிறதுக்கு முன்னாடி நான் முதல்லையே டேஸ்ட்டு பார்க்குறங்கில்ல 2-3 டைம் சாப்பிட்ருவேன். ரெடியானதையும் முதல் நாளாக போட்டு சாப்பிட்ருவேன். அது மாதிரி தான் நான் தொடர்ந்து பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து 10-15 நாளாக சுத்தமாக நான் அதை தொடவே இல்லை. அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டேன். அது அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு இப்போ தெரியல. என்னென்னு கேட்டாக்கா, இவ்வளோலாம் கழிச்சிருக்கிறேன். மைதாவில் கழிச்சிருக்கேன். நிறைய ஐட்டத்தெல்லாம் அவங்க தவிர்க்க வச்சுருக்குறாங்க. அதாவது மைதா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பட்டரை, பால் சம்மந்தப்பட்ட எல்லாமே, பன்னீர் எல்லாமே தவிர்த்து எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லாமல் இத்தனை எல்லாம் தவிர்த்து நான் 15 நாள் அதாவது சாப்பிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் வெயிட்டு வந்து ஒரு துளி எந்த ஒரு எதுவுமே குறையவே இல்லை. வெயிட்டு குறையவே இல்லை. ஆனால் எனர்ஜி மட்டும் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரியல. சத்து குறைஞ்ச மாதிரி இருக்குது, வெயிட்டு குறையவே இல்லை. இதுக்கு ஏதாவது விடை இருந்ததுன்னா யாராவது சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் சொல்லிட்டு போங்க. அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். அதாவது இவ்வளோ கட்டுப்பாடாக இருந்து ஏன் வெயிட்டு குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டா வெயிட்டு குறையும், என்ன சாப்பிடாம விட்டா வெயிட்டு குறையும், அதையும் சொல்லிடுங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. அது மாதிரி இன்றைக்கி போச்சு. அதாவது டீ காப்பியும் அப்படி தான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். தண்ணி தவிச்சா தண்ணி குடிக்க மாட்டேன், காபி டீ தான் குடிப்பேன். அப்படி குடிச்சிட்டு இருந்தேன். அதை வேண்டான்னு நிறுத்தினேன். இன்றைக்கி ஒரு வருஷமாக அதை தொடவே இல்லை. இதே மாதிரி இன்றைக்கி இது நான்வெஜ்ஜும் இதே மாதிரி இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். ஏன்னா மறுபடியும் இப்படி சொல்ல முடியவே இல்லை. வெளிப்படையே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் சாப்பிட்லான்னு அது வேண்டான்னு நான் மனசார நினச்சிக்கிட்டேன். அதனால் நான்வெஜ்ஜை கூட முழுசாக விட்டுறேன். முதல்ல எனக்கு அதாவது சளித்தொல்லை தீர்றதுக்குமே இந்த வெயிட்டு கம்மியாக இருக்கும் ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் எதையாவது தவிர்த்தா இது எனர்ஜி கம்மியாகுது, அது கம்மியாகக்கூடாது, அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க தெரிஞ்சிச்சுன்னா. ஆமாம். அப்புறம் மற்றபடி நாங்கள் என்ன ஹரிபவனில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா, இது கோதுமை பரோட்டாவும் கோதுமை ரொட்டியும் சாப்பிட்டோம். அதுக்கு வெஜ்ஜு குருமா கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டு வந்தோம்.